ஹலோ, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். தொலைபேசியில கேளுங்க, உங்க கேள்வியை தொலைபேசியில கேளுங்க. முகமது ஹலோ, கேட்கலாம், கேள்வியை கேளுங்க முகமது. நான் ஏஐ படிக்கலாமா இல்ல சிஎஸ் எடுக்கலாமா? ஏஐ படிக்கலாமா சிஏ படிக்கலாமான்னு கேக்குறீங்க இல்லையா? நீங்க என்ன படிச்சீங்க பிளஸ் 2ல? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் முடிச்சுட்டு சிஏ படிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. சிஏ படிக்க முடியும், ஆனா அதிகமான ஒரு சாய்ஸா இருக்கும். அதான் முதல்ல வந்து நம்முடைய முகமது சாருக்கு ஒரு முபாரக் சொல்லணும். ஏன்னா 2 வெவ்வேறு துறைகளை ஒரே சமயத்தில் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் முடியும். ஏன்னா ஏஐயில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும், நீங்கள் எந்த படிப்பு வேணால் படிங்க, அதில் ஏஐ எப்படி பயன்படுத்துவது என்று பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. சரிங்களா? ஏஐ நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏஐ படித்து தான் நீங்கள் ஏஐ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிஏ படிச்சுட்டு கூட உங்களுக்கு ஏஐ நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஐ எப்படி சிஏக்குள்ளே கொண்டு வரது? ஏஐக்குள்ளே சிஏ கொண்டு போன அவசியம் இல்லை. சிஏங்கிறது ஆல்ரெடி இஸ் காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ். அதுக்குள்ளே ஏஐ எப்படி கொண்டு வர முடியும், உங்களால் அதை எப்படி அப்ளை பண்ண முடியும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் தனியாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ என்ன கேட்டால் இட் இஸ் பெட்டர் யூ கேன் கோ ஃபார் சிஏ படிச்சுக்கிட்டே ஏஐ தொடர்பான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டே வரட்டும். தான் படிக்க அதில் எந்த இடத்துல ஏஐ பயன்படுத்த முடியும்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சொல்கிறது, தயவு செய்து அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டடிங் ஏஐ. கரெக்ட். நல்லா புரிஞ்சுப்போம். நேரடி படிப்பா படிக்கிறது வேல்யூ ஆடடா படிச்சா சிறப்பா. அதுதான் செயற்கை நுண்ணறிவை படிப்பதை விட செயற்கை நுண்ணறிவை எப்படி பிரயோகப்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன படித்தாலும் அந்த ஏஐ கொண்டு வந்து இன்செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் ஃபியூச்சர் இருக்குது. அதுதான் மிக முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முகமது சாருக்கு நம்முடைய முபாரக். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா முகமது கேட்ட கேள்வி, அவர் வந்து ஃபிசிக்ஸ் எம்பிசிசி படிச்சுட்டு எடுக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அது வந்து ஒரு டஃப்பாக இருக்காது சார். சிஏ வந்து அடிப்படை இல்லாமல் போகும். ஏன்னா இந்த கேள்வி ஐ திங்க் நாம் 2 பேருமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கோம் இதை பற்றி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறேன், சிஏ படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் பாதி பேருக்கு மேலே, குறிப்பாக சென்னையில் யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்க எல்லாமே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்தவங்க தான். ஆமாம், எல்லோரும் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து சிஏ படித்தவங்க வந்திருக்காங்க. ஆனால் இதில் கேட்குறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொடர்பு. சரிங்களா? டைம் இருந்துன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து காமர்ஸ் எடுத்திங்கன்னா மிக நிச்சயமாக 2 ஆன்சரி சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று வந்து எக்கனாமிக்ஸு, இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இருந்தால் தெரியும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் இல்லாமல் காமர்ஸும் இருக்கவே முடியாது. இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அதுதான் எல்லாத்துக்குமே தேவைப்படும் உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை பொறுத்தவரையில் குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸ் சிஏவாக வந்தவங்களோட எண்ணிக்கை வெகு அதிகம், பிகாம்லேருந்து வந்தவங்கள விட. அது ரொம்ப உலகத்தை மற்ற இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், பல விஷயங்களும் ஈஸியாக புரியும். அக்கௌண்டிங்கிறதுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. ஒன்லி திங்ஸ் யூ நீட் அப்ளை சர்டன் மேத்தமெட்டிக்னு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 or 2 ஏரியாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தேரி பேஸ்டாக இருக்கும். 1 or 2 ஏரியாஸ் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம். மற்றபடி வந்து இட்ஸ் ஐடியல். ஆக்சுவலாக இவர் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு சிஏ பண்ண முடியும். நிச்சயமாக. அடுத்த நேர் காத்திருக்கா, திருவாரூரிலிருந்து சுகன் காத்திருக்கார். வணக்கம் சுகன், உங்கள் கேள்வி என்ன சுகன்? சார் வணக்கம் சார், நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். எங்க பொண்ணு பிகாம் சிஏ முடிக்கிறாங்க இந்த வருஷம். சரிங்க. அடுத்து என்ன படிக்கலாம்? பிகாம் சிஏ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம்? நல்ல கேள்வி சார், சொல்லுங்க சார். எக்ஸலண்ட். ஐ ஹேவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப். என்ன அப்படின்னா, சிஏங்கிறது ஆல்ரெடி வந்து இட்ஸ் எ வெரி கம்ப்ளீட் கோர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனால் இது கூட ஒன்று படிக்கணும்னா 2 படிக்கலாம். ஒன்று வந்து எம்பிஏ பண்ணலாம். நிச்சயமாக அது நல்ல ஒரு கோர்ஸ். அது இல்லாமல் பண்ணணும்னா ஏசிஎஸும் அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய பழைய ICW 2 சேர்ந்து பண்ணலாம். இதில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிஏ முடிச்சதுனால நீங்கள் ஏசிஎஸ் போகும்போது கிட்டத்தட்ட 4 to 6 சப்ஜெக்ட் வரைக்கும் எக்ஸாம்ஷன் கிடைக்கும். பேப்பர் மொத்தம் அதிலே வந்து ஒரு 4 பேப்பருக்கு மேலே அவங்க எக்ஸப்ஷன் கிடையாது. தி நீட் நாட் ரைட் தி பேப்பர்ஸ் அகைன். இவங்க சிஏ படிச்சிருக்காங்களா ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் பண்ண தான் எடுத்துப்பாங்க அவங்களே. அதே மாதிரி ICW போனால் ஐ திங்க் 2 அல்லது 3 சப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி அவங்க கிளியர் பண்ண அவங்க திரும்ப வைக்க மாட்டாங்க. அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேப்பரில் இங்கே திரும்ப இருக்காது, எக்ஸப்ஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏசிஎஸ்லையும் சரி, அப்படி இல்லைனா ICW இப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டாலும் சரி, 2லுமே குறைந்தது 3 to 4 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கிடைக்கும். ஆனால் பண்ணுறது ஈஸி. கூட அவங்க பண்ண வேண்டியது ஏசிஎஸும் அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணட்டும். இதெல்லாம் வேண்டாம் அப்படியே எம்பிஏ இஸ் வெரி பெஸ்ட் சாய்ஸ் என்ன கேட்டால். நிச்சயமா மிக சிறப்பான ஒரு வழிகாட்டல் கொடுத்துருக்கீங்க சுகனுக்கு. அடுத்து செல்வகுமார், புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார், புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் மாதிரி புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார். சொல்லுங்க செல்வகுமார், உங்கள் கேள்வி என்ன செல்வகுமார்? அண்ணா நான் சிஎஸ் படிக்கிறேன். என்னம்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேண்ணா. சரிங்க. அடுத்து என்னென்ன படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க. +2ல படிக்கிறீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ஆமாண்ணா. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேற என்ன எடுத்துக்க? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரையா? ஆமாண்ணா. அடுத்து என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்க? இப்போ எக்ஸாம்
நிச்சயமா உங்களுக்கான வழிகாட்டு வந்திருக்கு. நிறைய படிப்புகள் இருக்கு. நீ என்ன பொதுவாக கேட்டுட்டீங்க, இருந்தாலும் உங்களை மாதிரி நிறைய நேர்களுக்கு இந்த குழப்பம் இருக்குனால இந்த கேள்வியே எல்லோருடைய கேள்வியா, எல்லோரும் சார்பிலும் இந்த கேள்வியை நான் எடுத்துட்டு பதிலளிக்க சொல்றேன். சொல்லுங்க சார். செல்வகுமாருக்கு வாழ்த்துக்கள். இப்போது 2 விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே +2ல் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா தொடர்ந்து அதில் வேறு காரணம் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா அதிலே தொடர்றது தான் நல்லது. +2 நம்ம ஒன்று எடுத்துருக்கோம், சரிங்களா? அது நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒருக்கா ஒன்று எடுத்தாச்சுன்னா உடனடியே எனக்கு ட்ராக் மாறணுங்கிற அவசியமே இல்லை, அதுக்கான காரணமே இல்லை. ஏன்னா எல்லா கோர்ஸுக்குமே அதுக்கான தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது, சரிங்களா? அதனால் தொடர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பயணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, கூட ஒரு என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்காருன்னு. ஒருவேளை மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தார் அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தயவு செஞ்சு படிக்கணும், வேண்டி கேட்டுக்கணும் நம்ம சத்தியம் டிவி சார்பாக. என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கணித ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் சரியாக சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்கள் இங்கே கணிதம் கற்றுத்தரப்படும், நீங்கள் சும்மா போட்டாலே போகிறோம், ஒரு தெருவுலேருந்து 10 பேர் வர ஆரம்பிச்சிடறாங்க. டியூஷன் நடத்தியே சம்பாதிக்கலாம். அதுதான் ஏன்னு கணித ஆசிரியர்கள் பள்ளிகளே இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் கணிதம் சொல்லித் தருவதற்கு யாருமே இல்லை. எல்லா இடத்துலையும் தேவை இருக்கிறது, இந்தியா முழுக்க தேவை இருக்கிறது. இதில் இன்னொன்று என்ன, நம்ம ஏற்கனவே பேசுனது தான், கணிதத்துக்கு பெரிய அளவில் மொழி அறிவு தேவையில்லை. ஆமாம், யாருக்கு வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். அப்போது கணித ஆசிரியராக வருவதற்கு ஏன் யாரையும் முயற்சி பண்ண மாட்டேறாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு அவர் ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாருன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் போட்டும், அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொடர்ந்து பயணிக்கட்டும். 2 தான் அவருக்கு ஆப்ஷன்ஸ். இதை தவிர்த்து வேற எங்கேயும் போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக நீங்கள் பிஎஸ்சி படிக்கலாம், பிஇ படிக்கலாம், உங்களுக்கு எது மார்க் நீங்கள் வாங்கணும், என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை படிக்கலாம். இது மிகப்பெரிய துறை, நிறைய இருக்குது, நிறைய படிப்புகளை படிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி கணிதத்தில் ஆர்வம், கணிதத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த நேயர் காத்திருப்பதால் என்னுடைய கேள்வி ஒன்று இருக்குது சார். ஏன்னா இப்போ பிஇ பிஎஸ்சி மெடிசன் ஒரு பக்கம் இருக்குது, காமர்ஸ், நம்ம காமர்ஸ் பற்றி தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த சிஏ படிக்கிறதுக்கும் பிகாம் படிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பிகாம் படிக்கலாமா, சிஏ படிக்கலாமா, இல்லை பிகாம் படிச்சுட்டே சிஏ படிக்கலாமா, +2 நேராக சிஏ படிக்கலாம், இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்காக எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமாம், இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலாக +2 படிக்கும் போதே அப்போ என்ரோல் பண்ணிக்கிறது. அவங்க அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக டிகிரி படிக்காமலே சிஏ போக முடியும், சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இப்போ தான் கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் படிக்கும்போது அதெல்லாம் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த வயசில் ஒரு 16 வயசில் 17 வயசில் சிஏ படிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நுணுக்கங்களையும் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்குது. அதை முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு வழிநடத்தும் சரியான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள உறவினர்களோ நண்பர்களோ இருக்காங்க அப்படின்னா +2லேருந்து சிஏ போகிறது நல்ல விஷயம். ஆனால் அப்படிலாம் யாருமே இல்லை, நான் கிராமத்துலேருந்து வரேன், எனக்கு ஒரு பெரிய பின்புலம்லாம் இல்லை அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கலாம், சிஏ என்ரோல் பண்ணிக்கலாம், படிக்கலாம். சைமல்டேனியஸாக கூட ஏதேனும் ஒரு டிகிரி படிக்கட்டும் அப்படி மாட்டான். நாட் நெசசரிலி பிகாம், எது வேணால் படிக்கலாம். பிகாம் பற்றி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பிகாமில் இருக்க ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் எங்கேயும் இருக்குது சிஏல. அது அவங்களுக்கு பிஏல உதவி பண்ணும், சரிங்களா? பிகாமில் உதவி பண்ணும். ஆனால் சிஏக்கு அது உதவாது. சிஏல அந்த சப்ஜெக்ட் ரொம்ப வாஸ்ட்டாகவும் டெப்த் அதிகமாகவும் இருக்கும். அங்கே அவ்வளோ வாஸ்ட்டாக டெப்த் படிக்கிறதுனால டிகிரியில் அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது 2. அப்புறம் 3வது திரும்பவும் சொல்கிறேன், சிஏங்கிறது நீங்கள் என்ரோல் பண்ணிவிடுங்க. முதல்ல என்ரோல் பண்ணிவிட்டு +2 முடிச்சோன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு யூ பி ஏ குவாலிஃபைடு என்ட்ரன்ட் உள்ளே போய் என்ட்ரி போட்டுவிடுங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் சிஏ. 2. 3வது முக்கியமாக நம்ம நேரடியாக சொல்கிறது, நம்ம சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் சிஏ இன்ஸ்டியூட்டில் அவங்களே கிளாஸ் நடத்துகிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பியூட்டிஃபுல் கிளாஸஸ் எல்லாமே, செலவு குறைவு, ரொம்ப குவாலிட்டி கிளாஸஸ் எல்லாமே அதில் படிக்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே கூட கிடைக்குது இப்போ. அதனால் ஆப்ஷனே வேண்டாம், பிகாமும் படிச்சுட்டு சிஏவும் படிக்கலாம். நிச்சயமா நேயர்களுக்கு புரிந்திருக்கும்.